தாவேக ஆட்சி அமைந்திருந்தே மின்சாரத்தில் தடங்கள் தான் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சனை என்று தற்போது அவர் விமர்சனம் செய்திருக்கிறார். 3.7 லட்சம் குடும்பங்கள் கூடுதலாக மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்ததை அரசே ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தற்போது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து மின்சாரத்தில் தடங்கள் தான் ஏற்பட்டிருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் விமர்சனம் செய்திருக்கிறார். முதலில் மின்வெட்டு பிரச்சனை, இப்போது மின் கட்டணத்தில் பிரச்சனை இருப்பதாக அவர் விமர்சித்திருக்கிறார். 3.7 லட்சம் குடும்பங்கள் கூடுதலாக மின் கட்டணம் தொடர்பாக புகார் அளித்ததை அரசே ஒப்புக்கொள்ளும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டி அவர் விமர்சித்திருக்கிறார். மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். தாவேக ஆட்சி அமைந்ததிலிருந்து மின்சாரத்தில் குளறுபடிகள் இருப்பதாக மு க ஸ்டாலின் தற்போது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். 3.7 லட்சம் குடும்பங்கள் கூடுதல் மின்கட்டணம் தொடர்பாக புகார் அளித்திருப்பதை சுட்டிக்காட்டி அவர் விமர்சனம் மேற்கொண்டிருக்கிறார். குளறுபடிகளை ஆய்வு செய்து தீர்வு காணும் வரை மின்கட்டணம் செலுத்துவதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விட்டிருக்கிறார். இனிவரும் காலங்களில் மின்சார பயன்பாட்டை கணக்கெடுக்கும் ரீடிங் சரியான முறையில் மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்திடவும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்.